ஜானகி சந்தியா சொல்ல நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பஞ்சாயத்தில் வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து ரகுராம் குடும்பம் மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் மாயாவும் சீனும் வந்து காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறது தான் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரகுராம் வந்து செம கோவத்தில் இருக்காங்க. இப்படி வந்து என்னை நம்ப வச்சு மொத்த குடும்பமும் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா விஷயத்துக்கும் காரணம் இந்த மாயா தான். மாயா மட்டும் அண்ணி உங்கள் பேச்சை நம்பி தானே வந்து இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்வதியும் சேர்ந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிச்சு நம்ம குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். நான் எப்படி அவங்கள வந்து சமாளிக்க போகிறேன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். ஜானகி நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லி படிய போடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், மாயா வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லணும். நீ வாயை மூடு அப்படின்னு பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் அம்மா தான் வந்து இப்படி பண்ணிட்டா, நம்ம குடும்பத்தை தலகுனியை வச்சுட்டான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா விருப்பம் இல்லாமல். இப்போ என்னடானா அவள் பொண்ணு வந்து நம்ம குடும்பத்தை கௌரவத்தை நிறையா ட்ரிப்பு காப்பாற்றினான்னு நம்பிக்கை வச்சா, அந்த நம்பிக்கையை வந்து இப்படி ஏமாற்றிட்டு முதுகில் குத்திட்டு போயிட்டாலே அப்படின்னோன்னே மாயா வந்து அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஜானகி வந்து அப்பையும் விடாமல் சொல்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க அப்படின்னு ரகுராம் வந்து யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. மணி வந்து நடந்தது நடந்து போச்சு, முதல்ல என்ன விஷயம் நடக்கிறது இங்கே நடக்க போகிறதுங்கிறத அவங்க 2 பேரும் வந்தால் மட்டும்தான் தெரியும், இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு ரகுராம் வந்து கத்துறாப்புல. இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து உண்மையை மறைச்சிட்டீங்க, என்கிட்ட ஏன் மறைச்சிங்கன்னு பத்மா கிட்டேயும் கேட்குறாங்க. நான் வந்து கட்டின பொண்டாட்டியும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா, என் மகளும் என்கிட்ட வந்து சொல்லாமல் மறைச்சிட்டீங்க இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாண்ணே நான் செஞ்சது தப்பு தான், அப்போயே வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சப்போ முதல்லையே வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லாமல் விட்டதுனால வந்த விலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் சாருவை காட்டுறாங்க. சாரு வந்து கோவத்தில் வந்து அந்த மாதிரி தண்ணியில் வந்து குதிக்கிறாங்க. குதித்தோன்னே வந்து மொத்த குடும்பமும் ஊர் மக்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து கயிற்றுக்கட்டில் போட்டு வந்து சாருவை வந்து மேலே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னம்மா சாரு இப்படி பண்ணிட்டியேம்மா, அவன் இல்லைன்னா உனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் கட்டி வைக்க மாட்டேன்னா, எந்திரிம்மா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை அடிக்கிறாப்புல லிங்கம் வந்து செம்ம கோவத்தில். யோ மனுஷங்கள்லாம் பத்மா தான் எடுக்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டியா, எல்லாம் உன் பையனால் தான் வந்தவனே அப்படின்னு சத்தம் போடுறாப்புல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, என் பொண்ணு வந்து இங்கே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்கள் மொத்த குடும்பத்தையும் வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கீழே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க பத்மா. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சாரு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னே மேற்கொண்டு வந்து இங்கே பார்வதி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் அம்மா பண்ணனால ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒரு படி மேலே போயிட்டு நம்மளை நம்பிக்கை வச்சு இப்படி துரோகம் செஞ்சிட்டாலே அப்படின்னு, சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவள் நல்லா தான் இருப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாயிருன்னு வந்து மணியும் சரி இந்த பக்கம் சிவராமனும் வந்து நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு போய் விசாரித்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி கிளம்பலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஊரில் உள்ள எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ரகுராம் மேலே வந்து பிராது கொடுக்குறாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை வந்து சீனு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொடுத்து அவர் வாக்கு கொடுத்ததை வந்து ஏமாற்றிட்டாங்க. சீனு வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள மாயாவை அழைச்சிட்டு ஊரை விட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு என்ன நியாயம் கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, சீனுவா இப்படிலாம் பண்ணா, அதெல்லாம் விடுங்க, அவர் வந்து ஊர்லேயே பெரிய ஆளார், யாராக இருந்தால் என்னங்க, என் பொண்ணுக்கு வந்து அவர் பதில் சொல்லி ஆகணுங்க, அந்த குடும்பம் மொத்த பேரையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே எல்லோரும் கிளம்பி வர்றாங்க. வந்தப்போ வந்து பஞ்சாயத்துலேருந்து ஆளுங்க வந்தப்போ வந்து சிவராமன் சொல்கிறான், இப்போ நிலைமை சரியில்லை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்புறமேட்டுக்கு வந்து அண்ணன் வருவாப்பில் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, உங்கள் மேலே தான் வந்து லிங்கம் வந்து கொடுத்துருக்காப்புல, அதனால் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க மொத்த குடும்பமும் எல்லோரும் சேர்ந்து. இப்போ இந்த மாதிரி சீனு பண்ணிட்டு போனதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இல்லை, என்ன பதில் சொல்ல போகிறீங்க, என் பொண்ணு வந்து இப்போ அழுதுகிட்டு இருக்காளே, மாயா கிட்ட வாழ்க்கை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப
சாரு நல்லபடியாக ஏஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு, கொடுத்த வாக்குக்கு என்ன மரியாதை அப்படின்னோடனே, கொடுத்த வாக்கு தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னப்போ உடனே வந்து மகாலிங்கம் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி நடந்ததுக்கு எல்லார் முன்னாடியும் ரகுராமை வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாப்புல. அதோட எபிசோடும் வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எப்படியும் மாயாவும் சீனும் வந்து கல்யாணம் பண்ணாமல் இங்கே ஊருக்கு வந்து ரகுராமை வந்து கௌரவத்தை வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம்.